தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே 8 வழி சாலைக்கு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு வரவேற்பு அளித்து விவசாயிகள் மகிழ்ச்சி. முழுமையாக இத்திட்டத்தை கைவிடும் வரை போராட்டம் தொடரும் என அறிவிப்பு. மத்திய அரசின் பாரத் மாலா பரியோஜனா திட்டத்தின் கீழ் 10,000 கோடி செலவில் 277.3 கிலோமீட்டர் அளவில் சேலம் சென்னை இடையே 8 வழி சாலை அமைக்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டு அதற்கான நிலத்தை கையகப்படுத்தும் முயற்சியில் மத்திய மாநில அரசுகள் ஈடுபட்டன. விவசாய நிலம், காடுகள், நீர்நிலைகள் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டதுடன் பாதிக்கப்படும் மக்கள் இந்த திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். சேலம் சென்னை 8 வழிச்சாலை திட்டத்தை நிறைவேற்ற நிலம் கையகப்படுத்துவதற்கு தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து 8 வழி சாலை திட்ட எதிர்ப்பு இயக்கம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. இதில் சேலம் சென்னை 8 வழி பசுமை சாலை திட்டத்திற்கு தடை தொடரும் எனவும் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்தது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த லிங்காபுரம் ஏரியில் கூடியிருந்த விவசாயிகள் 8 வழி சாலை திட்டத்தை தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம், இத்திட்டம் விவசாயிகளுக்கு எதிரானது, இத்திட்டம் முழுமையாக கைவிடும் வரை போராட்டம் நடத்துவோம் என தெரிவித்தனர். இதன் மூலமாக உணவு அளிக்கும் விவசாயிகள் பாதுகாப்பு பெறுகிறார்கள். இந்த திட்டம் முழுமையாக கைவிடும் வரை தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் தொடரும். இது சம்பந்தமான முழுமையான விளக்கங்கள் இன்னும் எங்களுக்கு தெரிய வரல. எங்களுடைய விளக்கம் ஆலோசனை பெற்று இது சம்பந்தமாக